தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான விழிப்புணர்வு நடைபயணம் சென்னையில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் நடைபயணம் மேற்கொண்டார். இன்று தொடங்கிய நடைபயணம் ஜனவரி 30ஆம் தேதி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள காந்தி மண்டபத்தில் நிறைவு பெறவுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், காங்கிரஸ் மூத்த தலைவர் ஞானதேசிகன் உட்பட முக்கிய தலைவர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். முதலமைச்சராக முதலாக கோட்டைக்கு வந்த நீங்கள் மது ஒழிப்புக்கு கையெழுத்து போட்டதைப் போலே இப்போதும் கையெழுத்து போட வேண்டும். நாங்கள் 800 கிலோமீட்டர் நடக்கிறோம். நடப்பதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு சக்தியை தர வேண்டும். ராஜாஜி அவர்களுடைய நினைவு நாளில், இயேசு பெருமான் பிறந்த நாளில் இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த ராஜாஜி அவர்கள் தான் கலைஞரின் வீட்டுக்கே சென்று மதுவை கொண்டு வராதீர்கள் என்றார். திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் அகற்றப்பட்டால்தான் முழு மதுவிலக்கு தமிழகத்தில் சாத்தியமாகும்.